சுமார் ஒரு 2.5 வருஷம் இருக்குமா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட், இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல, அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நான் இடையில 2 படம் பண்ண போகிறேன். லவ்வர், குட் நைட்டு, லவ்வர்னு 2 படம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து, நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து, பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பை, ஒரு குடும்பத்தினோட லைஃப்பை இப்படி சொல்கிறதன் மூலமாக ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே இப்போ சார் அடிக்கடி முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுதணும் அப்படின்னு நினச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மலையிலேருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு, இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி, அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு சராசரியாக 25,000 30,000 வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒருத்தன் திண்ணையில் உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக, ரொம்ப எப்படின்னா, படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்றைக்கி செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில், இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுன்னா என்னால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப பதட்டத்தோடு அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது. நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். சோமுனா வந்து நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பருத்தி வீரனில் கஞ்சா கருப்பு சொல்லுவார், இனி யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது, அவருக்கு கிளாஸாக அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு. அதனால வாழ்த்துக்கள்னா, டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரன் வந்து படத்தோட டைரக்டர். சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும், கேமராவை அப்படி திருப்பும்போது அங்கே சோமண்ணா சிரிக்க போகிறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும்போது சோமண்ணா சிரிச்சுனா கப்புன்னு பயங்கரமாக அழுது வந்துச்சு. வாழ்த்துக்கள்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்டு சுந்தரராஜன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்டில் வச்சுருந்தோம். யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்ணுறதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்கிறது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாமல், அவர் வந்து எங்கள் லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு, ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதரில் வந்தவங்க, நான் கூட ஒரு காமெடி எழுதியிருக்கேன், அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையாக எங்கள் கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க கிஃப்ட் ரேப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட.
அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல். அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு. ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை அவங்க பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் ஆனால் த வே ஷி பெர்ஃபார்ம்டு, அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி, இமோஷனல் சீன்ஸ்லையும் சரி, அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். பட் ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அன்னோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஷான்வி. அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் என்ன சொல்றது, இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக, இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமாக பேசுவாங்க. அது அவங்களோட ஃபோர்ட்டே, கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம்